ஹலோ. ஒரு வியர்டான திங், நான் மெடிடேஷனில் இருக்கும்போது ரீடிங்க்கு முன்ன எனக்கு கோல்டுன்றது அது ஒரு கூட பிறந்தா இது மாதிரி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிப்போம். ஜஸ்ட் அ மினிட். சாரி, இந்த கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறதுக்காக வியர்ட் ஃபீலிங். சடனாக வந்துட்டு ஆல்ரெடி கோல்டு இருக்குது. அந்த கோல்டுனால இன்னும் எனக்கு வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி, தொண்டை யாரை நெரிக்கிற மாதிரிலாம் இருக்குது எனக்கு. சடன் ரீடிங் வந்து உட்காந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்ன கிடையாது. மெடிடேஷனில் எனக்கு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மேபி புதுசாக கற்றுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தில் மும்மரமாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து லைக் சித்தி மாதிரி, ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுக்க முயற்சிக்கும் போது, இல்லை கடவுள்கிட்ட ஏதோ ஒரு பெட்டிஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்கிட்ட அந்த விஷயம் உங்களுக்கு வேணும், அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, அது வந்துட்டு கடவுள் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்குது எனக்கு. சாரி, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த விஷயம் அக்செப்ட் பண்ணலை கடவுள். அதை நீங்கள் வந்துட்டு அந்த எனர்ஜி நீங்கள் வந்து சித்தி அந்த பிரார்த்தம் நீங்கள் எடுக்கிறதுக்காக நீங்கள் சென்ட் பண்ணது, அது அவர்கிட்ட கூட வரக்கூடாதுன்றதுக்காக அதை பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அது அவர்கிட்டையும் சேராமல் உங்ககிட்டையும் ரிட்டர்ன் வராமல் ஏதோ ஒரு இடத்துல சென்டராக வானத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டாப் ஆன மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு. இனி ரிட்டர்ன் அது என்ன விஷயம் அது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. சரியா, அது என்ன விஷயம் எனக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் அதை மட்டும் தான் சொல்கிறேன். சரியா, அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராது. அதை அவரும் அக்செப்ட் பண்ணலை. அந்த விஷயம் டெஸ்ட்ராயின்னு கேட்குது. டெஸ்ட்ராயின்னு தான் எனக்கு கேட்குது. உங்ககிட்ட ரிட்டர்ன் வராது. சில விஷயங்கள் நீங்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். அது எந்த விதத்தில் பயன்படுத்தினீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். பயன்படுத்தினவங்களுக்கு, யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். என்ன விஷயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்துனீங்கன்றது. மேபி சில பார்க்குற இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, ஏதோ ஒரு கிஃப்ட் அன்னோன் கேட்குது. ஒரு அன்னோன் யாருக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் மாகாளி பக்தராக இருக்கலாம், அங்காள பரமேஸ்வரி கும்பிட்றவங்களாக இருக்கலாம். மாமரம் எனக்கு மைண்டில் வருது, இன்ட்யூஷனில். மாமரம்ன்றது குறிப்பிட்ட ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது இருக்குது. ஆனால் மரத்துலேயே வந்து அந்த கடவுளுக்கு துணி கட்டிட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், ப்ரே பண்ணுறவங்களா இருக்கலாம். ஜஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற சில விஷயங்கள். மேபி நீங்கள் இப்போ பார்க்குற மெசேஜஸ், இனி நான் சொல்ல போகிற மெசேஜஸ் ஏதாவது உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். சரியா, அதனால் சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னா இது உங்களுக்கான மெசேஜ்னு இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கான மெசேஜ் தான். சரியா, சில மெசேஜஸ் என்னோடய ரீடிங்கில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்பவுமே என்னோடய ரீடிங்கிறது டிஃப்ரெண்ட் தான். நான் வந்து அப்பப்போ அந்த எனர்ஜி எடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் மைண்டில் இருக்குது என்னன்றது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் அதனால் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு ரீடிங் இப்படி தான் இருக்கணும் வந்தீங்கன்னா, எப்போவுமே என்னோடய ரீடிங் புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், எந்த ஒரு மைண்ட் செட்லேயும் வராதிங்க. என்னோடய ரீடிங்க்கு ரீடிங் வரீங்கன்னா ஒரு பிளாங்காக எதுவுமே மைண்டில் இல்லாமல் அப்படியே வந்து உட்காருங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கான மெசேஜஸ். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது.
அது எனக்கு விஷனில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சில சேனல் மெசேஜ் விஷனில் தெரிஞ்சது. ரோஸ் சிக்னிஃபிகண்ட், ரோஸ் செடி வச்சுருக்கலாம், கடவுளுக்கு இன்றைக்கி இங்கே ரோஸ் கூட வச்சுருக்கலாம். அடுத்தது வந்துட்டு ரோஸ் வந்து யாரும் வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கலாம். சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, பார்க்குறவங்க யாரும் ஒருத்தர் 2 பேராக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது கடவுளுக்கு பிடிக்கல. மேல் ஜென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மேல் ஆர் ஃபீமேல். இது ஜஸ்ட் ஒரு எனர்ஜி மாதிரி தான். அது மேல்னா ஃபீமேல் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது ஒரு எனர்ஜி, ஒரு ஜெண்டர்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப ஹோட்டல் 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 வருது. ஹோட்டல் மேபி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா ஃபுட் சம்மந்தமாக எதனா ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதுக்காக மேபி நீங்கள் பார்க்குறவங்க யாரும் சில மெசேஜஸ் இதோ ஒரு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும், மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் தனியாக தெரியணுன்றதுக்காக. இது மேபி சில பேருக்கு ஒர்க் சம்மந்தமாக கூட இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல மற்றவங்களோட அவங்களுடைய அந்த பேஷன், அவங்களுடைய அந்த டெடிகேஷன் பண்ணது வேலைக்கு, அதெல்லாம் நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் அந்த இடத்துல டாப்பில் முன்னுக்கு இருக்கிற யாருன்னா பண்ண மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களை யாருன்னா பண்ண மாதிரி இருக்கலாம். சரி, இப்படி ரெசனேட்டோ எடுத்து போவோம். ஓகே, மேபி உங்களுக்கு யாருன்னா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் சில பேருக்கு. நீங்கள் அதனால் ஒரு ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே நீங்கள் நார்மல் ஏதோ ஒரு இமோஷ்னலி கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். யாருக்கூடையும் சேராமல் தனிமையில் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதாகவும் இருக்கலாம். நீங்கள் இல்லை யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றதே அவங்களுடைய ஒரு மனசுக்கு ஹீல் பண்ணுறது மாதிரி இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு, இல்லை உங்களுக்காகவும் இருக்கலாம். கேண்டில் அதிகமாக இதாகுது, ஃப்ளிக்கர் ஆகுது. ஏலியன்ஸ் சிக்னிஃபிகண்ட். ஏலியன்ஸ் எந்த விதத்தில் எனக்கு தெரியாது, ஆனால் ஏலியன்ஸ் சிக்னிஃபிகண்ட். மீட்டிங் இருக்குது, சம்திங் மீட்டிங் எதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷனே சில பேருக்கு சொல்கிறதா இருக்கலாம், நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் தவறானதாக இருக்குது, சில விஷயங்கள் உங்களுக்கு யாரோ சில தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படி வேணாலும் செலக்ட் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் இது ஆப்போசிட் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் பார்க்கலாம். அதனால் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் ஏதோ வியர்டான விஷயம், வியர்ட். கண்டிப்பாக இன்ட்யூஷன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல. டபுள் 5 ஏதோ ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயம் எடுத்துருக்கலாம். மேபி அது இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி அது உங்களுக்கு அமையாத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். இதனால் நிறைய நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நிறைய விஷயங்கள் திரும்பவும் உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஹோப், உங்களுடைய அமைதியான அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர், ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியுது. அங்கே போகிறதுக்காக நிறைய பிளான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. க்ரௌன் சாக்ரா நம்ம நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். நேற்று க்ரௌன் சாக்ரா உங்களுடைய இன்ட்யூஷன் ஆல்ரெடி சொன்னேன். உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுக்கு க்ரௌன் சாக்ரா ஏதோ சம்திங் லிங்க் இருக்குது. சில பேர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போயிட்டு அது உங்களுக்கு எதிராக
தவறாக மாறி கடவுள் உங்களுக்கு அந்த கிஃப்ட் நீங்கள் கேட்ட அந்த ஒரு கடவுள்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கல, இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க கடவுள். மேபி நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. எப்பவுமே முன்னேறணும்னு நினைக்கும் போது, நான் இது ஜென்ரலாக சொல்கிறேன் சரியா, முன்னேறணும்னு நினைக்கும் போது மற்றவங்களை கொன்று அது மேலே நம்ம நடந்து போயிட்டு நம்ம முன்னேறணும்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது. ஒருத்தங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல இதுவாக இருக்காங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கட்டும் எதில் வேணாலும், இப்போ நீங்கள் எப்படி வேணுங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அந்த மாதிரி அவங்களும் ஒரு நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேண்டியிருப்பாங்க. அதுக்கான பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கான டைம் வரும்போது நீங்களும் அந்த சக்ஸஸ் உங்களுக்கும் கிடைக்கும் சரியா. அதனால் யாருன்னா அவங்க முன்னாடி நல்லா இருக்கிறாங்க, முன்னேறி போயிட்டுருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ணுங்கள். கடவுள் இன்னும் உங்களுக்கு நல்லா வச்சுருக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் எனக்கு தெரியும். எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல கைண்ட் பியூர் ஹார்ட்டட் பர்சன்ஸ். நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். சம்டைம்ஸ் அந்த ஃபீல் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக நெகட்டிவாக. அந்த டைமில் நம்ம தான் நம்ம மனசை வந்து மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை இது தவறான விஷயம், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம எப்போவுமே அவங்கள வாழ்த்தணும்னு சொல்லிட்டு சரியா. மிஸ்டேக்ஸ் ஆகும், ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸில் மிஸ்டேக் ஆகாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் யாருமே லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது. ஓகே, 7 significant ground chakra, intuition, number 7 spiritual number, significant ground chakra and intuition. 5 5 சொன்ன 5 ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு போராடிட்டுருக்கீங்க லைஃப்பில். சோலார் பிளெக்ஸஸ், உங்களோட இமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸ்னால தான் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களால் கிளியராக இன்னும் உங்களோட இன்ட்யூஷனை பார்க்க முடியல. சில பேர் கனெக்ட் ஆகும் சில விஷயங்கள். ஓகே, எனக்கு எனர்ஜி இங்கே மெசேஜ் எப்படி வருது நான் அப்படி தான் சொல்லிட்டு போகிறேன். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நான் சொல்கிறது நான் சொல்லும் போது எனக்கு அது எந்த விதத்துலையும் எனக்கு லிங்க் இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, கனெக்ஷன் இருக்குது வித் காட். உங்களுடைய கனெக்ஷன் கடவுளோட ஏற்படுத்துங்க. 1 2 3 4 நம்பர் சிக்னிஃபிகண்ட். 1 2 3 4 கண்டினியூஸாக ஏஞ்சல் நம்பர், ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் இந்த நம்பர். சில பேர் பார்க்குறவங்கள சீக்கிரம் அஃபெக்ட் ஆகுங்க. சில பேர் வந்துட்டு எதனா பண்ணும்போது சொல்லும்போது சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களோட க்ரௌன் சாக்ரா கனெக்ஷன் இன்னும் அதிகப்படுத்துங்க. சொல்லும் போதெல்லாம் அந்த கேண்டில் வந்து ஃப்ளிக்கர் அதிகமாக எடுக்க முடியுமா தெரியுதா? இன்ட்யூஷன் அண்ட் உங்களுடைய க்ரௌன் சக்ராவோட கனெக்ஷன் கண்டிப்பாக அதிகப்படுத்த வேண்டும். எல்லா சக்ராஸில் சம்டைம்ஸ் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலே ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய சக்ராஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகுது. இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய லவ், உங்களோட கேரிங், உங்களுடைய ஹேட், உங்களோட கில்ட்டி எக்ஸெட்ரா 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 எல்லாத்தையுமே மூட்டை கட்டி தூக்கி அடிச்சிருங்க எங்கேயாவது. அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு. இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்கணும். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க, செலிப்ரேஷன்ஸ்க்காக. இப்போ சில செலிப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்சுன்றது உண்மை, பொய் இல்லை, உண்மை. ஒவ்வொருத்தவங்க என்ன விதத்தில் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. என்னோடய ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைஃப் சேஞ்சிங்காக நீங்கள் ரெடியாக ஆகிட்டுருக்கீங்க, இல்லை ஆக போகிறீங்க, இல்லை லைஃப் சேஞ்சிங்கில் நீங்கள் ஜேர்னியில் இருக்கீங்க.
சரியா? 3 விதமாக சொல்கிறேன். ஏன்னா புதுசாக கூட சில பேர் இப்போ வந்திருப்பாங்க. அவங்க வந்து வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கர்மா, ஒரு அவங்க ஷேடோ ஒர்க், செல்ஃப், இன்னர் செல்ஃப், அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க கிளியர் பண்ணுறதா இருக்கும். சில விஷயங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, ரேஸ் ஓடுறதுக்கு. சரியா? கடவுளோட சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், கண்டிப்பாக அவங்களுடைய கனெக்ஷன் காட் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல கனெக்ஷனாக தான் இருக்குது. உங்களுடைய பாடியாக இருக்கட்டும், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சோல், உங்களுடைய சக்ராஸ், ஆரா, எல்லாமே ஒரு கனெக்ஷன், எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங், ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் இன்கேஸ் உடம்பு செய்யலைன்னா, எனக்கு உடம்புக்கு எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், ஜஸ்ட் ரெஸ்ட்டு தேவை, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீச்சலில் போங்க, நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணுமா, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்குங்க, எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. ஏதாவது மூவி போகணுமா, மூவி போங்க, சாங்ஸ் கேட்கணுமா, சாங்ஸ் கேளுங்க, ஜிம் போகணுமா, யோகா பண்ணணுமா பண்ணுங்க, யாருக்கையாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, பேசுங்க. சரியா? எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள். உங்களோட பாடி ரெஸ்ட்டு கேட்குதா, கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும், அந்த சிம்டம்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் கொடுக்கணும். உங்களுடைய மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஃபோனையே பார்த்துட்டு உட்காரக்கூடாது. சரியா? நீங்கள் ஃபோன்லேயே இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துட்டு இப்படியே இருந்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கும் உங்கள் கண்ணுக்கும் எப்படி ரெஸ்ட் இருக்கும், எனர்ஜி எப்படி உங்ககிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரியான எனர்ஜி இருக்கும். மீடியான்னு ஓப்பன் பண்ணாலே என்னென்னமோ வருது. அந்த எனர்ஜிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி எப்படி ஒரு ஸ்டேபிளாக ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கும். நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்க, உங்களுக்கும் ரெஸ்ட் கொடுங்க. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய பாடி, மைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன்றது கண்டிப்பாக தேவை. கனெக்ஷனே இல்லாமல் இருக்கீங்க. சில பேர் கனெக்ஷன், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் நீங்கள் அதிகமாக வேறு விதத்தில் யூஸ் பண்ணதுனால உங்ககிட்டேருந்து பறிக்கப்பட்டது. இது ஒரு விஷயம், அது யாருக்கும் அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப ஒரு அதிகமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விஷயமே கிடைச்சதா இருக்கலாம். மேபி சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த திரும்ப சொதப்புற மாதிரி ஆயிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது. சம்திங், ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதுதான் வருது, இந்த கார்டு தான் வருது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு விஷயத்தினால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிற மாதிரியும் தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆகியிருக்கு. இதனால் கடவுள் உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்து விட்டதாக. 6 and 4 10 அது ஒரு கம்ப்ளீஷன், உங்களுடைய லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை வந்துட்டு நீங்களாக தெரிஞ்சும் தெரியாமலையோ யாரோ சில பேர் அந்த விஷயத்தை வந்துட்டு ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதிகமான உங்களுடைய ஃபீலிங்ஸ் சில பேருக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் எனர்ஜினால் நீங்கள் புதுசாக சில விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகி டெம்ப்ட் ஆகி உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் அந்த விஷயங்களை தவறாக யூஸ் பண்ணதாகவும் உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய நியூ லைஃபை நீங்களே பாழடித்து விட்டதாகவும். தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன், இன்னும் பியூர் தமிழில். தெரியாமல் நீங்களே உங்களுடைய நிம்மதிக்கு எடுத்துக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு கடவுள்கிட்ட நீங்கள் திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. சிக்ஸ் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 6, 8ன்ற நம்பர்ஸ் எல்லாமே. எங்கே பேசணுமோ, எங்கே ஆக்ஷன் எடுக்கணுமோ, எங்கே நீங்கள் தைரியமாக இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் கோட்டை விட்டாச்சு. தவறான விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்குது. தவறான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் எடுத்த மாதிரி இருக்குது. சில பேர் யோசிக்காமல் நீங்கள்
ஒரு தவறான முடிவு எடுத்த மாதிரி இருக்குது உங்களுடைய. சம்டைம்ஸ் நம்ம மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும். நம்ம மற்றவங்க பற்றினா நம்மளை நம்பி சில பேர் இருப்பாங்க. சில பேர் நமக்கு யாருன்னு கூட தெரியாது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம நல்லது செய்யணும் கிடையாது. நமக்கு தெரியாதவங்க லைஃப்பில் ஒரு ஒர்க் பிளேஸ்லையோ வெளியில் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அந்த விஷயத்தினால மற்றவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கக்கூடாது. எப்போவுமே 4 பக்கமும் எல்லாத்த பற்றியும் யோசிக்கணும். நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே நம்ம மட்டும் நல்லா இருந்தால் சரி, நமக்கு மட்டும் இது இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால ஒரு 4 பேர் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பண்ணுறதுனா ஒரு ஒர்க்னாலேயோ ஒரு ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறாங்களா, அதுதான் மெயின். இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஓகே நான் சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல, யாருன்னு எனக்கு சில ஹிண்ட்ஸ் தராங்க. ஓகே நான் சொல்ல, அது அவங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு. சம்டைம்ஸ் கடவுள் சில விஷயங்கள் கொடுக்கும்போது கண்ணு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கும், சம்டைம்ஸ் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த சின்ன இருக்கிற அந்த விஷயத்த சூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா பெருசாக இருக்கிற விஷயத்தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும், என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. கண்ணுக்கு நமக்கு வந்துட்டு அட்ராக்ஷனாக இருக்குதான், நம்ம முன்னாடி ஒரு நல்லா பலன்னு ஒரு இதுவாக இருக்குதா, நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு மைண்டில் வருது நான் சொல்கிறேன். கேண்டில் வேக்ஸ் அழகாக ஒரு இமேஜ் மாதிரி ஆகுது, அது என்னன்னு பார்த்துட்ருக்கேன். கடவுள் வந்துட்டு எனக்கு இதில் என்ன எனக்கு மெசேஜ் வருதுன்னா, இந்த கேண்டில் வேக்ஸ் கீழே விழுந்ததில் கடவுள் வந்து உங்களுக்கான டெஸ்டினேஷன், உங்களுக்கான ஒரு கிஃப்ட், யாருக்கும் தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, நான் இன்கேஸ் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 பாத் கொடுத்தாங்க, ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதில் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ண போகிறீங்களா அதை செலக்ட் பண்ண போகிறீங்களா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியோட ஒரு நல்ல ஒரு மைண்டில் யோசிக்காமல் தவறான விஷயம், தவறான டிசிஷன், தவறான டைமில் எடுத்த மாதிரி இருக்கு, அவசரப்பட்டுட்டீங்க. கடவுள் கொடுத்த அந்த சாய்ஸில் தவறான ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி இருக்குது. கடவுள் அப்செட்டாக இருக்காங்க. சில விஷயங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க. சில பேர் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண விஷயங்கள், சில பேர் உங்கள் லைஃப் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. 6ன்றது சிக்னிஃபிகண்ட், அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். சில பேர் உங்களுக்குள்ளே ஏதோ வேறு ஒரு பேட் எனர்ஜி ஏதோ ஒன்று புகுந்துட்டு உங்களை தவறான விஷயங்களை கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. சில பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த விஷயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னு அவங்க வரும். உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம். அந்த டைமில் நமக்கு மைண்ட் ஏன் வேலை செய்யலை. சில பேருக்கு உங்களுடைய சாட்டன் இருக்கலாம், சார்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அதனால சில விஷயங்கள் வேறு மாதிரி நடந்துட்டுருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ உங்ககிட்ட கனெக்ட் ஆகாமல் விலகி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து ஒருத்தங்க எடுத்து
அதுலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு. சில பேர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அது உங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ரோஸ்ன்ற சிக்னிஃபிகண்ட், நான் ஏன் ரோஸ் வச்சேன் எனக்கு தெரியல, நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சேன். ஆனால் ரோஸ்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கீங்க. விநாயகர், லார்ட் கணேஷா சிக்னிஃபிகண்ட். தூமாவதி மைண்டில் வராங்க. நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அழிச்சிட்டு திரும்ப உங்களை ட்ராக்கில் கூப்பிட்டு வரதுக்காக. ட்ராக் மாறி போயிட்டீங்க, ட்ராக் மாறி சில பேர் அந்த ட்ராக்கில் திரும்ப உங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக ஏதோ சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ சம்திங் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன விஷயம், அது ஒருத்தர் 2 பேருக்கு அந்த விஷயம் ஏதோ தவறாக யூஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக. ஏதோ மந்திரம் தவறாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. மந்திரம் சொல்கிறது மா காளி இமேஜ் தெரியுது. கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் யாருக்கும் சிக்னிஃபிகண்ட் இருக்குது. லைக் கார்ட்ஸ், த்ரோட் சாக்ரா, தேர்ட் ஐ சாக்ரா, ஸ்டார்டிங்கில் சொன்னதான் க்ரௌன் சாக்ரா. உங்களுடைய கண்டிப்பாக ஏதோ ஒரு கிஃப்ட் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததை தவறாக பயன்படுத்திருக்காங்க, இல்லை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஏதோ ஒரு ஹை ஒரு ஹை எனர்ஜியை வந்துட்டு வேறு விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. ஹை பவர் எனர்ஜியை, அந்த எனர்ஜி அதிகமான ஒரு கோபத்தினால அது புதுசாக கிடைச்ச அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இது பண்ணவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பர்சன். நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் வேறு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட நெகட்டிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அது மூலமா நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு உங்களுடைய மைண்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேட் எனர்ஜியோட அதோட ஒரு தாக்கம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால அந்த விஷயம் நீங்கள் பண்ணி அதை தவறாக போயிட்டு அது கடவுளும் அக்செப்ட் பண்ணாமல் உங்ககிட்ட இருந்த விஷயங்கள் கடவுள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதோ சம்திங் அதிகமாக கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில பேர், எல்லாருக்கும் கிடையாதுமா, ஸ்பிரிச்சுவலாக பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக
மாக்காளியை கோவப்படுத்துன மாதிரி இருக்குங்க. லீப்ரா எனர்ஜி தெரியுது எனக்கு. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய இன்ட்யூஷனை யூஸ் பண்ணாமல், சில விஷயங்களை தெளிவாக பார்க்காம, ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக, சில பேருக்கு வந்துட்டு சில விஷயம் சின்னதாக நடந்துச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ஆட்டிடியூட், அந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட கிடைச்சதை கை நழுவி விட்ட மாதிரி இருக்குது. உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண தெரியல. ஒரு அகம்பாவமாக என்ன சொல்லுவாங்க, அகம் ஆட்டிடியூட் என்ன சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டதுனால ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனர்ஜியில் இருந்த நீங்கள், ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருந்த நீங்கள், ஸ்பிரிச்சுவல் லைனில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க, அவங்களுக்காக சொல்கிற இந்த மெசேஜ் இருந்த நீங்கள் இப்போது ஒரு கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. ஓகே, அது என்ன விதத்தில் நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்க போகிறீங்க, எப்படி நீங்கள் அதை சால்வ் பண்ண போகிறீங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அவங்க மட்டும் நான் சொல்ல முடியும். ஓகே, இதோட ரீடிங் முடிக்க சொல்கிறாங்க. ரீடிங் க்ளோஸ் பண்ணுவோம். வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து பார்க்குறேன். லவ் ரீடிங் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, நோ கான்டாக்ட் லவ் ரீடிங்னுட்டு. ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன், இல்லை என்றால் இல்லை. தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, காட் பிளஸ், பை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 2 விதமான பீப்புள்ஸ் தான் எனக்கு இந்த ரீடிங்கில் தெரிஞ்சாங்க. 2 விதமான மெசேஜஸ் நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஒரு டைப் ஆஃப் பீப்புள் தான் அவங்களே அவங்க தலையில் மண் வாரி போட்டுக்கிட்ட மாதிரி, அவங்க கையை அவங்களே சுட்டுக்கிட்ட மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே சொதப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள், நீங்கள் பார்க்குறவங்கள உங்களுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு எனர்ஜி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண அனுப்புகிற மாதிரியும், உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டென்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏதோ விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கும்பிடுற அந்த குலதெய்வம், உங்களுடைய கடவுள், அந்த விஷயத்தை உங்கள் கிட்ட நெருங்கும் போது அந்த விஷயத்தை கட் பண்ணி அதை தூக்கி அடித்த மாதிரி இருக்குது. யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த விஷயத்தை வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அந்த கழுத்தை அப்படியே அறுத்து தூக்கி அடித்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. மேபி உங்களுக்கு அது விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அவங்களோட அந்த ஒரு அகம்பாவம், ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை, ஒரு பேட் எனர்ஜி, தவறான விஷயங்கள், அவங்க லைஃப்பில் அவங்க என்னெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு கெத்து, ஒரு ஒரு விஷயங்களை வந்துட்டு அவங்க அதிகமாக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துட்டு மனுஷங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல், சொந்த அப்பா அம்மாவுக்கு, சொந்த அக்கா தங்கச்சிக்கு, சொந்த ஒரு தம்பிக்கு அண்ணனுக்கு, சொந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட மற்றவங்கள பார்க்கும்போது இலக்காரமாக நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தவறான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு தி எண்ட் கடவுள் பண்ணிட்டாங்க. இனி அவங்க லைஃப்பில் வந்துட்டு எந்திரிக்கிறதுன்றது திரும்ப ரொம்ப கஷ்டம். எல்லா விதத்திலையும் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய கடவுள். நிறைய பேர் உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து யாரோ எடுத்துட்ட மாதிரியும் பிரிச்சிட்ட மாதிரியும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாம் அவங்க வட்டியும் முதலுமா அவங்க கடவுளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.